வெல்கம் டு அவர் சேனல். ஸோ பேர் வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம ஈஸியாக ஒருத்தரை கூப்பிட்றதுக்கு தான். அதே மாதிரி தான் பேருன்றது ஒரு மனுஷங்களுக்கு மட்டும் கிடையாது, ஒரு இடத்துக்கும் பேருன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ பஸ்ஸுலையோ ட்ரெயின்லையோ நம்ம போனோம்னா, ஆனா இந்த இடத்துக்கு ஸ்டாப்பிங் கொடுங்க, அந்த இடத்துக்கு ஸ்டாப்பிங் கொடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா பேரே இல்லைன்னா என்ன ஆகுறது. ஆனா பேர் இல்லாத ஒரு ரயில்வே ஸ்டேஷனும் இருக்கு. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அது எங்க இருக்கு, எப்படி இருக்கு, ஏன் இதனால ஆயிருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ. ஸோ ஃபுல்லா பாருங்க. ஸோ இது எங்க இருக்கு, ஒருவேளை வெளிநாட்டுல இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுதான் கிடையாது. இது நம்ம வடக்குல இருக்கு, அதாவது வடக்கு மாநிலம் மேற்கு வங்காளத்துல இருக்கு. 2008ல 2 கிராமங்களுக்கு பயன்பாட்டுக்காக இந்த ஸ்டேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது ரெய்னா, அப்புறம் ராய்நகர். ரெய்னான்னோனே அந்த ரெய்னா நினைச்சுக்க கூடாது. இது ரெய்னான்றது கிராமத்தோட பேரு. ஸோ வழக்கமா நம்ம பிரச்சனை இல்ல. ஆடா இது என் இடத்துல வீடு கட்டிட்டான், 2 அடி கட்டிட்டான் அந்த மாரி இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல என்ன இருக்குன்னா, இந்த கிராமத்து நிலத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி பிரச்சனை வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேஷனுக்கு ராய் நகர் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஆனா அந்த ரெய்னா மக்கள்லாம் என்ன பண்றாங்க, டேய் இது எங்க இடத்துல தான் இருக்கு, அதனால நீங்க ராய் நகர்னு வைக்க கூடாது, ரெய்னான் தான் வைக்கணும் அப்படின்னு பண்ணியிருக்கிறாங்க. இந்த பிரச்சனை ரொம்ப தொடர்ந்துனே போயிட்டு இருக்கிறனால நீதிமன்றத்துக்கு எத்தனை போறாங்க. நீதிமன்றம் என்ன சொல்லுது, சரிடா உங்களுக்கு பேர் வச்சாதானே பிரச்சனை, பேரே தேவையில்ல போடா அப்படின்னு சொல்லி விட்டாங்க. அன்னையில இருந்து இந்த ஸ்டேஷனுக்கு பாத்தீங்கன்னா பேரே இல்லாத ஸ்டேஷனா ஆயிடுச்சு. என்னதான் நீதிமன்றம் பேரே இல்ல போங்கடா அப்படின்னு சொன்னாலும் டிக்கெட்ல பாத்தீங்கன்னா ராய்நகர் அப்படின்னு சொல்லி தான் பிரிண்ட் ஆகி வந்துட்டு இருக்கு. இது அந்த மக்களுக்கு இன்னும் தெரியலன்னு நினைக்கிறேன். இன்னும் எந்த போராட்டமும் அவங்க பண்ணல. பட் அதே சமயம் இன்னொரு விசித்திரமா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்டேஷன் ஞாயிற்றுக்கிழமை ஆனா விடுமுறை. ஸோ அந்த ஊருக்கு நீங்க போறதா இருந்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை போவாதீங்க. அதே சமயம் எந்த பேரடா நம்ம இறங்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, பேரே இல்லாம ஒரு ஸ்டேஷன் இருந்துச்சுன்னா அந்த ஊர் தான் நீங்க இறங்க வேண்டிய ஊரு. நன்றி, வணக்கம். மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பாய்.